மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்திடலாம். இந்த மாசத்தோட ஆரம்பமே உங்களுக்கு ஒரு கௌரவமான தொடக்கமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்து இந்த மாசத்தை ஆரம்பிக்கிறாரு. சிம்மராசிக்காரங்களுக்கே உரிய அந்த கம்பீரமும் எதையும் தாங்கும் மனப்பக்குவமும் இந்த மாசம் உங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். ஒரு பக்கம் உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான ஆன்மீக தேடலும் சில நேரங்கள்ல குழப்பமும் வந்து போகலாம். ஆனா அதையெல்லாம் சூரியனோட பலம் முறியடிச்சு உங்களை ஒரு வெற்றியாளரா மாத்தும். முக்கியமா இந்த மாசம் நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் தொடர்புகள் மூலமா சில நல்ல மாற்றங்கள் வரும். ஆனா அதே சமயம் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வாங்க, கிரகங்களோட நிலைய வச்சு உங்க ராசிக்கு இந்த மே மாதம் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகுதுன்னு விரிவா பார்த்திடலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மேஷ ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 9வது இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கிய பலத்தை கொடுக்கும். தந்தை வழியில இருந்த சிக்கல்கள் நீங்கி அவர் மூலமா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி உங்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷபராசிக்கு, அதாவது உங்க 10வது இடமான தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோக காலம்னே சொல்லலாம். வேலையில உங்களோட அதிகாரம் செல்லும் இடமெல்லாம் ஓங்கும். மத்தவங்க உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். பல மேடைகள்ல கௌரவிக்கப்படுவீங்க. நிர்வாக திறமை இந்த நேரத்துல ரொம்பவே பளிச்சிடும். அரசாங்கத்தோட உதவிகள் சுலபமா கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். சூரியனோட இந்த பலத்தால உங்க ஆளுமை திறன் பன்மடங்கு உயரும். எதுக்கும் கலங்காம முடிவெடுக்கிற துணிச்சல் உங்களுக்கு தானாவே வந்து சேரும். வெற்றிகள் உங்களை தேடி வரும். குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 11வது இடத்துல லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இது சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். குரு 11ல இருக்கிறதுனால பணவரவு தாராளமா இருக்கும். இத்தனை நாளா இருந்த பொருளாதார நெருக்கடிகள் இப்போ பனி போல விலகிடும். பழைய கடன்கள் எதுனா இருந்தா அதை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்கள்ல விழுறதுனால தைரியம் கூடும். பிள்ளைகளோட வளர்ச்சியில இருந்த தடைகள் நீங்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடிஞ்சு சுபகாரியங்கள் நடக்கிற சூழல் உருவாகும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் நல்ல முதலீட்டாளர்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களோட கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இந்த மாசம் உயரும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள், குறிக்கோள்கள் எல்லாமே இந்த மாசம் நிறைவேறும். குருவோட அருளால உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மறைஞ்சு ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும். உங்களோட சேமிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனசுல ஒரு நிம்மதி நிலவும். உங்க ராசிநாதன் சூரியனுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகமான செவ்வாய் மாச ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 8வது இடத்துல இருக்காரு. அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் டென்ஷன், அலைச்சல் இருக்கலாம். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆனா மாச பிற்பகுதியில செவ்வாய் மேஷத்துக்கு, அதாவது உங்க 9வது இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெற போறாரு. இது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய திருப்பு முனை. இழந்த செல்வாக்க திரும்ப பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் பலப்படும். உங்ககிட்ட ஒரு புதுவிதமான தெம்பு வந்து சேரும். எதையும் சாதிக்கணும்ன்ற வெறி உருவாகும். சகோதர வழி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ரியல் எஸ்டேட், பூமி சேர்க்கை, சொத்துக்கள் மூலமா பெரிய லாபம் வரும். புதுசா நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல முயற்சிக்கலாம். எதிரிகளை முறியடிக்கிற தைரியம் உங்களுக்கு தானாவே வந்து சேரும். செவ்வாயோட இந்த மாற்றம் உங்க பொருளாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும். எதுக்கும் கலங்காத தைரியம் உங்ககிட்ட வரும். உங்களை தப்பா நினைச்சவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. புதன் பகவான் மாச ஆரம்பத்துல மிதுனத்துல இருந்து மாச பிற்பகுதியில கடகத்துக்கு மாறுறாரு. 11ல புதன் இருக்கிற வரைக்கும் உங்களோட பேச்சு திறமையால நீங்க நிறைய லாபங்களை ஈட்டுவீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புது புது ஐடியாக்கள் தோணும். அதை செயல்படுத்தி லாபத்தை பெருக்குவீங்க. பேச்சால வருமானம் வர்றவங்களுக்கு இது ஒரு யோகமான காலமா இருக்கும். மாச பிற்பகுதியில புதன் 12வது இடத்துக்கு மாறும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யறது நல்லது. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். கடினமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க.
தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதனோட அருளால உங்களோட அறிவாற்றல் கூடும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா சில நன்மைகள் கிடைக்கும். புதன் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவார். உங்களோட கணக்கு வழக்குகள் எல்லாம் துல்லியமா இருக்கும். சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 8வது இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அஷ்டமச்சனி நடக்கிறதுனால எதையும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யறது தான் புத்திசாலித்தனம். வேலையில சில மாற்றங்கள் வரலாம். அது உங்களுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா தெரிஞ்சாலும் போக போக அதுதான் நல்லதுன்னு புரியும். தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஆனா அவங்கள சரியா கவனிச்சுக்கிறது முக்கியம். சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. நிதானமா செயல்படுறது தான் உங்களுக்கு வெற்றியை தரும். மத்தவங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் ஓரளவு சாதகமா இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா கால்கள்ல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது சனியோட தாக்கத்தை குறைக்கும். ராகு பகவான் கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 7வது இடத்துல இருக்காரு. 7ஆம் இடம்ன்றது களத்திரஸ்தானம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானம். அங்க ராகு இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். அவங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. கூட்டு தொழில் செய்யறவங்க பார்ட்னர்கள் கிட்ட கணக்கு வழக்குல ரொம்ப தெளிவா இருக்கிறது நல்லது. ராகுவால வெளிநாடு மற்றும் வேற்றுமொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சமூகத்துல ஒரு மாய பிம்பம் உருவாகும். மத்தவங்க உங்களை ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்ப்பாங்க. ஆனா நீங்க யதார்த்தமா இருக்கிறது நல்லது. ராகு உங்களுக்கு உலகளாவிய தொடர்புகளை கொடுப்பாரு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. காதலிப்பவர்கள் தங்கள் துணையிடம் வெளிப்படையாக இருப்பது நல்லது. சிலருக்கு திடீர் பயணங்கள் வரலாம். ராகு உங்களுக்கு ஒரு ரகசிய பலமா இருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும். ராகுவோட அனுகூலத்தால உங்களோட கௌரவம் உயரும். புது மனுஷங்களோட அறிமுகம் கிடைக்கும். கேது பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறாரு. ஜென்ம கேதுன்றதுனால மனசுல ஒரு விதமான வெறுமை, சில நேரங்கள்ல குழப்பம் வந்து போகலாம். எதுலயும் ஒரு பிடிப்பில்லாத தன்மை இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும் காலம். உலகியல் விஷயங்களை விட ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பழைய நினைவுகள் உங்களை கொஞ்சம் வாட்டும். ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. கேது ராசியில இருக்கிறப்போ உடம்புல சின்ன சின்ன அரிப்பு இல்லைனா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடனே கவனிச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு இப்ப ரொம்ப முக்கியம். விடுபட்ட பிரார்த்தனைகளை உடனே முடிச்சிடுங்க. கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவையில்லாத கற்பனைகளை தவிர்த்துட்டு யதார்த்தமா வாழுங்க. கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாசம் நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு கவலைப்படாம உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. கேது உங்களுக்கு மன உறுதியை கொடுப்பாரு. இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா சிம்ம ராசிக்கு ஒரு எழுச்சியான மாசமா அமையப் போகுது. ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று 10க்கு வர்றது உங்களுக்கு பெரிய பலம். அஷ்டமச்சனி மற்றும் ஜென்மகேதுவோட தாக்கம் இருந்தாலும் குருவோட 11ஆம் இடத்து சஞ்சாரம் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்தும். பணவரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். சேமிக்கிற அளவுக்கு வசதிகள் பெருகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரலாம். அது உங்களுக்கு சாதகமாவே முடியும். சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் விளைச்சல் நல்லா இருக்கும். அரசு வழியில மானியங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கலைத்துறையினருக்கு புகழ் ஓங்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாம கேளுங்க. வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். மனசுல இருக்கிற பயமெல்லாம் நீங்கி ஒரு தைரியம் வந்து சேரும். ஒட்டுமொட்டத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா அமையப் போகுது. எதற்கும் தயங்காம முன்னெடுத்து வைங்க. இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகிறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். சூரியன் உங்க ராசிநாதன்றதுனால தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க, இல்லைனா சொல்லுங்க. அது உங்க ஆளுமை திறனை அதிகப்படுத்தும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபமேத்தி வழிபடுறது அஷ்டமச்சனியோட தாக்கத்தை குறைக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஏழை எளியவங்களுக்கு கோதுமை தானம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி கவசம் படிங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க.
வீட்ல தினமும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ராகு கேதுக்களுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு சிறந்தது. வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கைக்கு எலுமிச்சம் விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா தடைகள் எல்லாம் விலகும். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தேடித்தரும். சிம்மராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால வர்ற வாய்ப்புகளை காலதாமதம் செய்யாம பயன்படுத்திக்கோங்க. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் நீங்க உங்க கம்பீரத்தால ஜெயிச்சிடுவீங்க. இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா அமையும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா வச்சுப்பீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா வெயில் நேரத்துல அதிகமா அலையாதீங்க. மனச ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ நீங்க போடுற உழைப்புக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். உங்களோட நிர்வாக திறமையே உங்களுக்கு பெரிய ஆயுதமா இருக்கும். அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்காம உங்க இலக்க நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசையும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் வாரி வழங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.